விமர்சனம். அமரன். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க கைஸ். அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் கைஸ். சென்னையில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த முகுந்த் வரதராஜன் சிவகார்த்திகேயன் இராணுவத்தில் சேர விரும்புகிறார். அவருடைய அம்மா கீதாவுக்கு கீதா கைலாசம் அதில் விருப்பமில்லை. ஆனால் முகுந்துக்கு துணை நிற்கிறார் காதலி இந்து ரெபெக்கா சாய் பல்லவி. இராணுவத்தில் சேர்ந்து காஷ்மீர் செல்லும் முகுந்து கேப்டன், மேஜர் போன்ற உயர் பதவிகளை அடைகிறார். முகுந்துடனான காதலை இந்துவின் பெற்றோர் எதிர்க்க அதை சமாளித்து அவர்களின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்கிறார். இவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறது. ராஷ்டிரிய ரைபிள்ஸ் 44 படைக்குத் தலைவராக நியமிக்கப்படும் முகுந்து தெற்கு காஷ்மீரில் தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் வீரமரணம் அடைவதுதான் படம். சம்பவம் 2. காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு எதிரான போரில் உயிர் நீத்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை சம்பவங்களை வைத்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் ராஜ்குமார் பெரியசாமி. அறியப்பட்ட சம்பவங்களை வைத்து படங்கள் எடுக்கப்படும்போது கதை தெரியும் என்பதால் இறுதி வரை சுவாரஸ்யத்தை தக்க வைப்பது மிகப்பெரிய சவால். அதை அனாயாசமாக கையாண்டிருக்கிறார் ராஜ்குமார் பெரியசாமி. முகுந்தின் மனைவி இந்துவின் பார்வையில் சொல்லப்படும் கதையில் இருவருக்கும் இடையிலான காதலுக்கும் உணர்ச்சிகர பரிமாற்றங்களைச் போராடுவதாக கூறும் தீவிரவாதிகளை சிலர் ஆதரிப்பதைக் காட்சிப்படுத்தும் அதே வேளையில் பெரும்பாலான காஷ்மீரிகள் அமைதியை வலியுறுத்தி இராணுவத்துக்கு துணை நிற்பதையும் அழுத்தமாகச் சொல்லியிருப்பதற்கு இயக்குனரை பாராட்ட வேண்டும். முகுந்த் வரதராஜனின் பெற்றோருக்கும் அவர் மனைவி மகளுக்கு இடையிலான அன்பு பரிமாற்றங்களை பதிவு செய்யும் காட்சிகள் மனதுக்கு இதம் தருகின்றன. குறிப்பாக முகுந்துக்கும் இந்துவுக்குமான பிணைப்பை பார்வையாளர்களை உணர வைத்ததுதான் இந்த படத்தின் உயிர்நாடி. இராணுவப் பணியில் குறைத்திருக்கலாம். சிவகார்த்திகேயனுக்கு இது வாழ்நாள் கதாபாத்திரம். மிடுக்கான தோற்றம், கச்சிதமான நடிப்பு, சண்டை காட்சிகளில் கடுமையான உழைப்பு என முகுந்த் வரதராஜனின் வீரத்தையும் தியாகத்தையும் உணர்த்துவதில் அபார வெற்றி பெற்றிருக்கிறார். சாய் பல்லவியின் அற்புதமான நடிப்பு இந்த படத்தை தாங்கி நிற்கும் இன்னொரு தூண். புன்னகை, சிரிப்பு, அழுகை, வசன உச்சரிப்பு என ஒவ்வொரு உணர்விலும் உயிர்ப்பு மிளிர்கிறது. முகுந்தின் உயர் அதிகாரியாக ராகுல் போஸ், அம்மாவாக கீதா கைலாசம், விக்ரம் சிங்காக வரும் புவன் அரோரா என அனைத்து துணை கதாபாத்திரங்களும் மனதில் நிற்கின்றன. சீன் 5. ஜி.வி. பிரகாஷ் இசையில் ஹே மின்னலே ரசிக்க வைக்கிறது. பின்னணி இசை காட்சிகளுக்கு துணை புரிந்துள்ளது. சாயின் ஒளிப்பதிவு கண்ணுக்கு இதமான உணர்வை தருகிறது. காஷ்மீரில் நிகழும் ஆக்ஷன் காட்சிகளில் அபாரமான உழைப்பை காண முடிகிறது. முடிவு. நாட்டை பாதுகாக்கும் பணியில் உயிரை தியாகம் செய்த ஒரு இராணுவ மேஜரின் தியாகத்துக்கும் அதற்கு துணை நின்ற குடும்பத்துக்கும் உரிய மரியாதை செலுத்தியிருக்கிறான் இந்த அமரன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் கைஸ். பை பை.